போன எபிசோட்ல சேபர் லான்சர் இவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ண ரெடி ஆயிருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் வந்து எண்ட் ஆயிருக்கும். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது சேபர் லான்சரோட ஃபேஸை ஃபுல்லா பார்த்துட்டு சாம்ஸ் பெல் அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இந்த சாம்ஸ் பெல் வந்து யாரெல்லாம் லான்சரோட ஃபேஸை பார்க்காங்களோ எல்லாருமே லான்சரோட அழகால ஈர்க்கப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கர்ஸ் இருக்குது அவனுக்கு. அதனாலதான் லான்சருமே சேபர் கிட்ட மயக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட என்னால சண்டை போட முடியாது, அது வந்து என்னோட ரெப்யூட்டேஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேபருமே நீ வந்து ஒரு ஃபேர் ஃபைட் எதிர்பார்க்கறேன்னு சொல்லும்போது நம்ம 2 பேரும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்ல 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சேபர் வந்து அவளோட இன்விசிபிள் ஸ்வேர்ட் வச்சு அட்டாக் பண்ணாலுமே கூட லான்சர் வந்து அவனோட ஸ்பேர் யூஸ் பண்ணி நல்லாவே டிஃபென்ஸ் பண்றான். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் மாயாவும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல பிளேஸை கண்டுபிடிச்சு கிட்ட ஒரு கிரைண்ட் இருக்கும், இந்த பேட்டில் ஃபீல்டையும் வாட்ச் விடுற மாதிரி ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல இவங்க 2 பேருக்கு இவங்க சண்டை போயிட்டு இருக்கும்போது லான்சர் வந்து 2 ஸ்பேர் யூஸ் பண்ணுவோம். அதுல எது வந்து நோபல் ஃபேண்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவன் கிட்ட லென்த்தாவும் ஷார்ட்டாவும் ஒரு ஸ்பேர் இருக்குது. ரெண்டையுமே சேபருக்கு எதிராக சூப்பராகவே யூஸ் பண்ணுவான். அப்பதான் சேபர் அவனை அட்டாக் பண்ண வரும்போது லான்சர் அதை தடுத்தாலுமே கூட தட்டி விடும்போது தப்பிச்சிட்டான்னு எதிர்பார்த்தாலும் அவனோட சின்னல வந்து ஒரு கோடு விழுந்துடும். நான் சேபரோட ஸ்வாட் வந்து இன்விசிபிளா இருக்கும்போது அது எவ்வளவு லென்த் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. வந்து சேபருக்கு இப்போதைக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தாலுமே கூட கிரீட்ஸுக்கு வந்து அவருக்கான ஸ்பாட்டையும் கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரோட சண்டையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாராம். இப்போதைக்கு வந்து எனிமி சர்வெண்டோட மாஸ்டரை இவங்க கண்டுபிடிக்கணும். அந்த மாஸ்டரை கண்டுபிடிச்சு போட்டு தரக்கூடியதான் இவங்களோட பிளான் அங்கே இருக்கும்போது தெர்மாஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது தூரத்தில் இன்னொருத்தர் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. அதை மாயா கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நார்த் சைட்ல தான் லான்சரோட மாஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மாயாவோட வியூல இருந்து பார்க்கும்போது அந்த மாஸ்டர் இருக்கிறதே தெரியல. அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாம போகுது. அதனால நம்ம ஹீரோவை அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரா. அப்பதான் அந்த இடத்துக்கு அலையா இருந்தாலே இன்னொருத்தர் வந்து அதை அவங்க நோட் பண்றாங்க. செத்து போனதா சொன்ன அசாசின் இங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கிரீட்ஸ் இங்க யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்துல அசாசின் வந்து இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கீரைக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். அசாசின் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீரை வந்து கியோமிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் கீரை வந்து சேபரோட மாஸ்டரா ஒரு பொண்ணு அங்க கிட்ட இருக்கிறதாவும் சேபரோட மாஸ்டர் வந்து கிட்ட இங்க இல்லை இங்க மறைஞ்சிருக்கிறதாவும் சொல்ல அப்பதான் டொக்கியோமிக்குமே சந்தேகம் வருது, என்ன சில்வர் ஹேர் உள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் கீரை வந்து ஆர்டிபிஷியல் மாஸ்டர் கிரியேட் பண்ணி சண்டை போடுறான்னு சொல்லி கேட்க அதுக்கு டொக்கியோமி என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுமே முக்கியம் தான், அவன் மேலே கொஞ்சம் கண்ணுவை எப்படி சொல்றாரு. அப்பதான் மாயா இருக்கிறாள், அசசின் வந்து டெத் ஆயிட்டான்னு சொல்லி நம்ம நினைச்சான், எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லி இவனும் ஆச்சரியமா கேட்க எனக்கு அப்பவே தெரியும் நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, நீ அசாசின் மேல ஒரு கண்ணுவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவளுமே அசாசின் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நான் கொண்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இப்போதைக்கு நமக்கு செர்வெண்ட்டை கொள்ற அளவுக்கு எந்த ஒரு கண்ணுமே இல்லை, அதனால அவனை அப்சர்வ் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்பதான் லான்சர் வந்து சேபரை பார்த்து நம்ம 2 பேரும் நேம் தெரியாம சண்டை போடுறது வந்து நமக்கு ஹானரா இருக்காது அப்படின்னு சொல்லுவானா. லான்சர் சேபர் அவங்களோட பேர் இல்லையா சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இங்க செர்வெண்ட்டை ரீஇன்கார்னேட் ஆகி வரானுங்கல்ல இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற கிளாஸ்ல தான் ரீஇன்கார்னேட்டே ஆவாங்க. அதான் சேபர் கிளாஸ், லான்சர் கிளாஸ், ரைடர், கேஸ்டர் அப்படின்னு நிறைய வரும். இவனுக்கு 2 பேரும் நேமை மாத்தி சொல்லுவானுங்கன்னு பார்த்தா அவங்களோட திறமையை மாத்தி அக்னாலேஜ் பண்ணிட்டு அவங்க கூட சண்டை போடுறது ஹானர் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த லான்சரோட மாஸ்டருமே பேச ஆரம்பிக்கிறான். நீங்க இவ்வளவு நேரம் ஜாலியா இருந்தது போதும், சேபர் வந்து ஒரு ஃபார்மிடபிளான எனிமையா இருக்கும்போது நீ வந்து உன்னோட நோபல் பேண்டமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப லான்சர் வந்து ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து ஷார்ட்டான ஸ்பேர் கீழே போட்டுருவானா. சேபர் அதனால அதுதான் அவனோட நோபல் ஃபேண்டம் அப்படின்னு நினைச்சுப்பா. அதான் லான்சருமே சேபரை பார்த்து நீ வந்து உன்னோட ஸ்வாட வின் மானாவை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணி வச்சிருக்க, ஸ்வாட வச்சு நான் உன்னோட நேம் கண்டுபிடிச்சிருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்கிறதுக்குள்ள நீயும் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாளா. அதான் 2 பேரும் நேருக்கு நேரம் அவங்களோட வெப்பனை வச்சு மோதிப்பாங்க. ஆனா இந்த தடவை சேபரோட ஸ்வாட் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அவளோட ஸ்வாட்ல யூஸ் பண்ண மேஜிக் ஸ்பெல் வந்து பிரேக் ஆகி அது வெளியே தெரிய ஆரம்பிக்குதா. அப்பதான் ஜஸ்ட் மிஸ் அந்த ஸ்பியரை வச்சு சேபரோட மண்டையை தனியா எடுத்திருப்பான். லான்சர் வந்து ஃபுல் அட்டாக்கிங் மோடுக்கு போயிட்டான், சேபரை டிஃபென்சிவ் மோடுக்கு தள்ள ஆரம்பிச்சிட்டான். இப்போதைக்கு சேபரோட தாட் என்னன்னா லான்சருக்கு ஸ்வாடோட லென்த் வந்து இப்போதைக்கு தெரியும், இருக்கும்போது எப்படி அவனை கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க இடத்துல அவனை எப்படி தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். அவரோட பிளான் படி அவ உடம்புல இருக்கக்கூடிய சீல்டு வந்து லைட்டா தான் டேமேஜ் ஆகணும், டைமிங்ல கரெக்டா ஸ்லிப் ஆகி அவனை வெட்டுற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். ஆனா அந்த ஸ்பியர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவளோட பாடியை தான் அட்டாக்கே பண்ணிருக்கும். ஷீல்டு இருந்தது என்னன்னு சொல்லி இவளும் இங்க யோசிச்சுட்டு இருக்க ஐரிஸிலுமே சேபருக்கு அடிப்பட்ட இடத்த ஹீல் பண்ணிடுவாங்களா. சேபர் அந்த ஆர்மரை தொட்டு பார்க்கும்போது அந்த ஆர்மர் டேமேஜ் ஆயிருக்காது. அப்பதான் அவளுக்கு புரியவே வருது அவனுடைய ரெட் கலர் ஸ்பியர் வந்து மேஜிக்கை பைபாஸ் பண்ணி உள்ள போகுது அப்படிங்கிறது. அப்பதான் அவளுக்கு புரியவே வருது இப்போதைக்கு இந்த ஆர்மர் வந்து அந்த ஸ்பியருக்கு எதிராக போடுறது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்மரை இப்போதைக்கு வேணாம் சொல்லி போக வச்சிருவா. ஏன்னா ஒரே ஸ்டைக்ல அவனை கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அது கிளான்சர் நீ வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, நான் நெக்ஸ்ட் டைக் உன பண்ண பிறகு சொல்லி தம்பின்னு சொல்லி இவாளிங்க அட்டாக் பண்ண தயாராகும் போது அவளோட ஸ்வேர்ல இருந்து அந்த அளவுக்கான மேஜிக் ஃபோர்ஸ் வெளியே வருது. அப்பதான் லான்சருமே கீழே போட்டு அந்த ஷார்ட்டான ஸ்பியருமே மேல எடுக்கிறான். இவாளுக்குமே அப்பதான் இங்க புரிய வருது நம்ம வந்து ஒரு தப்பான மூவ் பண்ணிட்டோம், நோபல் ஃபேண்டம் வந்து ஒரே ஒரு வெப்பனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அதே வழி அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறது. அப்படி தப்பிச்சாலுமே
இருந்தாலுமே கூட அந்த கோல்டு ஸ்பியர்ல இருந்து லைட்டா மட்டும் அவரோட கை வந்து டேமேஜ் ஆயிரும். அதே சமயத்துல இங்க நடக்கக்கூடிய மேட்ச் ரைடர் ஒரு பிரிட்ஜ்ல இருந்து பாத்துட்டு தானே இருப்பான். இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. லான்சர் வந்து அவனோட அல்டிமேட் அட்டாக் யூஸ் பண்ணிட்டான். இந்த மேட்ச் அவன் சீக்கிரமா முடிக்க ஐடியா பண்றான்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. அதுக்கு வேவர் வந்து அவங்க வீக்கன் ஆயிட்டானா நமக்கு தானப்பா அட்டாக் பண்ண ஈஸி, அதான பிளான். அவங்க வீக்கன் ஆகும்போது அட்டாக் பண்றது. ரைடருக்கு வந்து அவங்க 2 பேரும் ஒரு நல்ல எனிமையா இருக்கும்போது அவங்க 2 பேரு கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். வேவர் ஹோலி கிரெயில் வாருங்கிறது அடுத்தவங்களை மாத்தி மாத்தி கொள்றது அந்நியா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வேவரோட மண்டையை தட்டி விட்டுட்டு அவனோட ஃபேண்டம் மண்டியை வர வைப்பானா, நம்மளை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லி வேவருமே அங்க பிரிட்ஜை பிடிச்சிட்டு நிற்பான். அவனுமே வேவர் கிட்ட நீ இப்ப வரணும் நான் மட்டும் தனியா போவா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கேயாவது கூட்டு போய் தொலைன்னு சொல்ல அவங்க 2 பேரும் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. லான்சர் வந்து நீ ஈஸியா விட்டு கொடுக்க மாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனோட காயத்தை வந்து அவனோட மாஸ்டர் வந்து ஹீல் பண்ணி விடுறாரு. சேபரோட வந்து ஹீல் ஆன மாதிரி தெரியல. அதனால ஐரிஷியூல பார்த்து ஐரிஷியூல் அப்படி ஹீல் பண்ணி விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுமே அப்பயாச்சும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது ஹீல் ஆகவே மாட்டேங்குது. அவங்களுமே குழம்பி இருக்கும்போது வந்து லான்சர் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட ரெட் கலர் ஸ்பியர் வந்து மேஜிக் ஆர்மரை பெனிட்ரேட் பண்ணி போனாலும் கோல்டு கலரால போக முடியாது. ஆனா அந்த இடத்துல சேபர் என்ன பண்ணிட்டானா, மேஜிக் ஆர்மர் இருந்தாலும் வேஸ்ட் தான் சொல்லி அதை தூக்கி எறிஞ்சிருப்பா. இதுதான் அவனுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் அமைஞ்சிருக்கும். அந்த கோல்டு கலர் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ண இடம் வந்து ஹீலே ஆகாது லான்சரை தூக்கடிக்கிற வரைக்கும். இப்போதைக்கு அவனோட டெக்னிக்ஸ் எல்லாமே சேபருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு அவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. ஸ்பியர் வந்து மேஜிக் ஆர்மரை பெனிட்ரேட் பண்ணி போகுது. ஒரு கர்சர் ஸ்பியர் வச்சிருக்கான், அதை வச்சு அட்டாக் பண்ண அது வந்து ஹீலே ஆகாது. இது வந்து அவனோட சாம். இதை வச்சுலாம் பார்க்கும்போது அவனோட நேம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவா, ஃபியனா டைமண்ட். சமயத்தில் லான்சருமே அவரோட கோல்டன் ஸ்வார்டை பார்த்துருப்பான்ல, அதை வச்சு சேபர் யாரு அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போறதை நினைச்சு ஹானர்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கும்போது சேபர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட ஆர்மர் இருக்குல்ல அதையுமே எக்யூப் பண்ணுவா. ஃபைட் வந்து இந்த தடவை செமையா போக போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அலையாவிரி தள்ளி அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாரு. அந்த இடத்துக்கு வந்து ரைடருமே அவங்க 2 பேர்கிட்டையும் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் தான் ரைடர் கிளாஸ் இஸ்காண்டர் த கான்குரர் அப்படின்னு சொல்லுவானா. இதெல்லாம் இவன் பேசும்போது வேவரோட மூஞ்சில சாவு பயத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அவ்வளவுதான். எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. பை.